Hi friends, welcome to One C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் chicken dum biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற chicken dum biryaniயோட நேம் பாத்தீங்கன்னா Bhatkali chickendumbiryani. இந்த ரெசிபி கர்நாடகால ரொம்பவே ஃபேமஸ். பத்கலிங்கற பிளேஸ் கர்நாடகால இருக்கு. அந்த பிளேஸ்ல இந்த பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். சோ இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ப்ளஸ் இந்த பிரியாணிக்கு இன்னொரு நேமும் வைக்கலாம். 1 kg chicken biryani அப்படினு வைக்கலாம். இந்த பிரியாணி ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த பின்னாடி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படினு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1/4 பாகம் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆகி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி தான் இந்த பிரியாணி பண்ண போறோம். ஒரு கப் காமிச்சிருப்பேன். அந்த கப்பில் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். அரிசியை 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கடுத்து இதில் ஆட் பண்ணணும். 1 கிலோ சிக்கனுக்கு இந்த பவுலில் 2 கப் அளவு அரிசி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அரிசி சேர்த்த பின்னாடி இந்த அரிசிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அரிசி ஒரு 85% வரைக்கும் தான் குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம இதை சிக்கன் மசாலா கூட சேர்த்து தம் போட போகிறோம். அதனால் 85% வரைக்கும் குக் பண்ணுங்கள். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ரைஸ் 80% வரைக்கும் குக் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்து நசுக்கி பார்க்கணும். அந்த ரைஸ் வந்து உடையக்கூடாது, நசுங்கக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ரைஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரைஸ்லேருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனையும் கழுவி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பிரியாணிக்கான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வெங்காயம், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த பிரியாணியோட ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதோட காரத்தோட அளவு உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாயும் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி அந்த வெங்காயத்தோட கலர் லைட் பிங்க் கலர் வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த கோல்டன் கலர் லைட்டாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கும் பொழுது தக்காளி வேகமாக வதங்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி அடுத்தடுத்து மசாலா பவுடர்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கையில் பாதி அளவு மட்டும்தான் புதினா மல்லி எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு புதினா மல்லி வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. புதினா மல்லி சேர்த்த பின்னாடி அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஆப்ஷனல் தான், இருந்தது அப்படின்னு ஆட் பண்ணுங்கள். அந்த பிரியாணிக்கு நல்ல கலர் தரதுக்காக அதை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு பிரியாணி மசாலான்னு எதுவும் கிடையாது, கரம் மசாலா சேர்த்து தான் பண்ணுறது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்த பின்னாடி அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம கழுவி வச்சுருக்கிற 1 கிலோ அளவு சிக்கன் அதில் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு சிக்கன் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எலும்புள்ள சிக்கனாக செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் பீசஸ் வந்து வர மாதிரி எடுத்து வைக்க முடியும். சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா பீசஸ் வந்து தெரியாமல் போயிடும். அதனால் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. எலும்புள்ள சிக்கனாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அந்த சிக்கனை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா
உப்போட அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வாயில் வைக்க முடியாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி மறுபடியும் அந்த மசாலா கூட நல்லா சிக்கனை பரட்டி விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கனை வேக வைக்கணும். அதுக்காக நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கவே கூடாது. அந்த சிக்கன் வேகும் பொழுது அதிலேருந்து தண்ணி விடும். அதனால் 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்த பின்னாடி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் தண்ணி இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரனால. இப்போ சிக்கன் ஓரளவு குக் ஆகியிருக்கு. எடுத்து பிச்சு பார்க்கலாம் சிக்கன் தனியாக பிஞ்சு வருதான்னு. அப்படி வரல, இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போ நான் சால்ட்டோட அளவு செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. நம்ம பிரியாணிக்கு எப்போவும் சால்ட்டோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரைஸ் ஆட் பண்ணி தம் போட்டு ஃபைனலாக சாப்பிடும் பொழுது கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வடித்த சாதத்தை சேர்த்துடலாம். அந்த சாதம் 85% வரைக்கும் குக் ஆகியிருக்கணும், இந்த மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த சாதத்தை மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஃபைனலாக தான் நம்ம தம் போட்டு ஃபைனலாக ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கிடையில் மிக்ஸ் பண்ணிடவே கூடாது. ரைஸ் மட்டும் மேலே ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ரைஸ் ஃபுல் ஆட் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஒரு ஃபுல் லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனோட ஃபுல் ஜூஸும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்வீசர் யூஸ் பண்ணி அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி தனியாக ஒரு கிண்ணத்தில் அந்த ஜூஸை பிழிஞ்சிட்டு அந்த சீட்ஸ் இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பின்னாடி ஒரு 1/4 கப் அளவு வெதம்பலான பால், அதில் குங்குமப்பூ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அந்த குங்குமப்பூ சேர்த்த சாஃப்ரான் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு மைதா மாவை மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி அந்த பிளேட்டோடு சேர்த்து அந்த பாத்திரத்தில் ஒட்டி அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த பாத்திரத்து மேலே ஒரு வெயிட் வச்சா போதும். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளேம் அமர்த்திடாதீங்க, அது ஹீட்லேயே இருக்கட்டும். அந்த தோசைக்கல் மேலே நம்ம ரெடி பண்ண பிரியாணி, அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு இடிக்கிற வெயிட்டான கல் வச்சுருக்கேன். இப்போது இந்த தோசைக்கல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும், நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த சின்ன சவுண்டு வரும் பார்த்திங்களா, அது மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் அந்த பிரியாணி பாத்திரத்தை வைக்கணும். அந்த தோசைக்கல் ஹீட்டில் 10 நிமிஷம் வச்சுருங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 10 நிமிஷம் இந்த மாதிரி தம் வச்சுட்டு அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதில் இருக்கிற இந்த ஈரப்பதம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி ரைஸ் நல்லா உதிரியாக நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகி சூப்பராக கிடச்சிருக்கு. ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸையும் அந்த அடியில் இருக்கிற சிக்கன் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பத்கலி சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.